ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நியூசிலாந்து விஸ் பாகிஸ்தான் ஒரு T20 சீரிஸ் ஆடுறாங்க. இன்னைக்கு தான் முதல் T20. நான் இந்த வீடியோ பண்ணுறப்போ நடந்துகிட்டு இருக்கு. 37 பால்ல 87 ரன் அடித்தா பாகிஸ்தான் வின்னு. ஒரு மாதிரி கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து கையில் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து பேட்டிங் பண்ணாங்க. அதில் வந்து ஃபின் ஆலன் 15 பால்ல 35 பயங்கரமாக அடிச்சாரு. கான்வே 0ல் அவுட் ஆனாரு. வில்லியம்சன் வந்து ஒரு கம்பேக் T20ல 42 பால் 57 அடிச்சாரு. பட் ஆனால் டேரில் மிச்சல் நம்பர் 4ல இறங்கி 27 பால்ல 61 ரன், 4 4 4 6 அப்படின்னு சொல்லிட்டு 225 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. ஸ்பின்னர்ஸை சும்மா தடாலட்டின்னு அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் சும்மா மிரள விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எஸ், பயங்கரமான ஒரு கேம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டூபே விளையாண்டது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரில் மிச்சல் விளையாண்டது இன்னும் டபுள் சந்தோஷமாயி, எங்களோட மிடில் ஆர்டர் எல்லா ஃபார்முக்கு வர்றாங்கடா, இருக்குடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம் விளையாண்டு கொடுத்திருக்காரு டேரில் மிச்சல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இதுக்கப்புறம் இந்த T20 சைட வேர்ல்டு கப்புக்காக எடுத்துட்டு போற ஒரு மேட்ச் தான். ஸோ டேரில் மிச்சலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்புனாங்க. அண்ட் அவர் கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் கோல் போடுற ஒருத்தருங்க. அவர் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து இருக்கிற ஒருத்தர். 3 ஃபார்மேட்லயுமே நியூசிலாந்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவர் விளையாண்ட விதம் அப்படிங்கிறது சாதாரணமா இல்லை. ஏன்னா ஒரு சைடு கெயின் வில்லியம்சன் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே விளையாடுவார்ல ஒரு டீசென்டான ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல. அந்த கேம் தான் அவரு விளையாண்டுட்டு இருந்தாரு. பட் அதை ஓவர் டேக் பண்ணி போகணும். ஏன்னா மேல ஃபின் ஆலன் ஒரு பொழந்துட்டு போயிருக்காரு. அது அப்படியே த்ரோ அவுட்டா நம்ம கொட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அடிக்க ஆரம்பிச்சாருங்க. 27 பால்ல 61 ரன் அடிச்சு நவத்தி எடுத்துட்டாரு. அதுவும் குவிக் ஃபயர் 50 அப்படின்னே வந்து சொல்லலாம். சீரியஸ்லி வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னே வந்து தெரியாது. அதுவும் போன வருஷத்துல இருந்து ரொம்ப பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு டேரில் மிச்சல். டேரில் மிச்சல் வந்து ஒரு டேஞ்சருங்க. அது எப்படி சொல்றது, அவர் சிஎஸ்கேல இருக்காருங்கிறதுக்காக நான் பேசல. நான் பல வாட்டி வந்து நியூசிலாந்து மேட்ச் அப்ப கூட போன வாட்டி வேர்ல்டு கப் டைம்ல சொன்னதான், அவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பிகாஸ் அது மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாம் செட் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் பவுலர்ஸையுமே ஹிட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா அமையும். இன்னைக்கு ஈவென்ச்சுவலி அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸே அடிச்சிருக்காரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸே அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஒரே மாதிரி விளையாடுறது ஓகேவா. அண்ட் அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சாத்தி இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். 226 அடிச்சிட்டாங்க 20 ஓவருக்கு. நியூசிலாந்து அடி தும்சம் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் எப்படின்னு ஜெயிச்சிருவாங்க நியூசிலாந்து. ஸோ நீங்க சொல்லுங்க, டேரில் மிச்சல் ஃபார்முக்கு வந்துட்டாரு, சிவம் டூபே ஃபார்முக்கு வந்துட்டாரு, உங்களோட கருத்து என்ன? எம்எஸ் தோனி வேற பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். அனதர் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.